கொஸ்டின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சா? கொஸ்டின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சா? மா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா? கொஸ்டின்ஸ் கரெக்டாக எழுதியிருக்காங்களா பாருங்க. ஆன்சரே கொஸ்டின் எழுதியிருக்கானா? கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருக்காங்களா பாருங்க, செக் பண்ணுங்க. செகண்ட் பெஞ்ச் பாய்ஸ் கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருக்காங்களா? உனக்கு கரெக்டா? எங்கே காட்டு பார்க்கலாம் கொஸ்டின் பேப்பர். ஓகே, நெக்ஸ்ட். இந்த பெஞ்ச் அப்படியே எழுதியிருக்கான், பங்க்சுவேஷன் மார்க்ஸோடு எழுதியிருக்கான். ஸோ அது தப்பு. ஓகே, அதுவும் தப்பு. எந்த பெஞ்சு இது? யார் இது? இந்த பெஞ்சு. லிசன், நீங்கள் 3 பேரை எழுதின கொஸ்டின்ஸும் தப்பு. பங்க்சுவேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வித்தவுட் பங்க்சுவேஷன் மார்க்ஸ் எழுதுங்கன்னா நீ அழகாக பங்க்சுவேஷன் மார்க்ஸோட எழுதி கொடுத்துருக்கு. வேறு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியாச்சாப்பா? எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சா? இவங்கள இருந்துங்கம்மா கொஸ்டின்ஸ் கரெக்டாம்மா? கரெக்டாக எழுதியிருக்காங்களா? ஓகே, கொஸ்டின் தப்பா இருக்கா? எது தப்பா? கேபிட்டலே போட்டால. சரி, இன்னொரு கொஸ்டின் தப்பா? கரெக்டாக இருக்கா? எங்க கரெக்டாக இருக்கு? ஓகே. ஓகே, லிசன். Sit down, girls. Sit down. Boys, listen. ஸோ இதே போல் நீங்கள் பங்க்சுவேஷன் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா யூ ஹேவ் டு சூஸ் எனி லெசன் ஃப்ரம் யுவர் டெக்ஸ்ட் புக். அதில் எந்த சென்டென்ஸ் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதை ஃபுல் சென்டென்ஸையும் ஃபுல்லாகவே ஸ்மால் லெட்டர்ஸில் எழுது வித்தவுட் பங்க்சுவேஷன் மார்க்ஸ். ஓகே, இப்போ இதில் கொஞ்சம் பேர் தப்பாக எழுதியிருக்கீங்க இல்லையா? அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோ. ப்ரெசனா என்னப்பா? என்னது? உனக்கு வந்த கொஸ்டின் தப்பாக இருக்கா? பாய்ஸ் லிசன். ஸோ in the same way you have to practice more sentences. புரியுதா? பங்க்சுவேஷனுக்கு எத்தனை மார்க்ஸ்? அந்த 2 மார்க்ஸ் ஈஸியாக நீங்கள் எடுக்கலாம் இது போல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா. ஓகே கேர்ள்ஸ், உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சி நீங்கள் கீழேயே எழுதுங்க. சரியா? அதே போல் பாய்ஸ், உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி கீழே எழுதுங்க. ஓகே.